பாலும் தெளிதேனும் பாரும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேனே. கோலம் செய் துங்கை கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. பிரேமாமா திருவடிகள் போற்றி, அனைத்து அடியார்கள் திருவடிகள் போற்றி, வாழியார் சுவாமிகள் திருவடிகள் போற்றி, அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி, முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓகே, அருணகிரிநாத துதி மட்டும் பார்த்தலாம். விருப்புடன் உபய சரணமென்மலரை வேண்டுவார் வேண்டியதலிக்கும், பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை அகனக புகன்று கருப்புகுதாத கரிதனை காட்டும் கலையூனர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரி அமதடிகள் திருவடி குருவடி வாமே. ஓகே, இன்னைக்கு பாடல் பார்த்தலாங்க. ஸ்கிரீன் தெரியுது இல்லைங்களா? தெரியுதுமா. இன்னைக்கு பாடல் மன்றளம் கொந்துமிசை திருப்பரங்குன்றம் பாடல் தான். முதல்ல எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை நல்லா படித்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொருளுக்கு போலாம். தந்தன தந்தன தந்ததன தந்ததன தனதான தந்தன தந்ததான மன்றல் அம் கொந்துமிசை தெந்தன தெந்தன் என மண்டு தொடர் குழல் மாதர். மண்டை தெந்தன தெந்தன் என வண்டு இனம் கண்டு தொடர் மண்டிடும் தொண்டை அமுது உண்டு கொண்டு அன்புமிக வம்பிடும் கும்பகன தனமார்பில். திரும்பி ஒரு தடவை படிக்கிறாங்க. மண்டிடும் தொண்டை அமுது உண்டு கொண்டு அன்பு மிக வம்பு இடும் கும்பகன தனமார்பில். அந்த தனமார்பிலிருந்து இப்படி எடுத்துக்கணும். தனமார்பில் ஒன்ற அம்பு ஒன்று விழிகன்ற அங்கம் குழைய உந்தி என்கின்ற மடு விழுவேனை. தனமார்பில் ஒன்ற அம்பு ஒன்று விழிகன்ற அங்கம் குழைய உந்தி என்கின்ற மடு விழுவேனை. உன் சிலம்பும் கனக தண்டையும் கிங்கினியும் ஒன் கடம்பும் புனையும் அடிசேராய். உன் சிலம்பும் கனக தண்டையும் கிங்கினியும் ஒன் கடம்பும் புனைய அடிசேராய். பன்றி அம் கொம்பு கமடம் புயங்கம் சுரர்கள் பண்டை என்பு அங்கம் அணிபவர் சேயே. இது அணிபவர் சேயே படிக்கூடாது, அணிபவர் சேயே. பாடும்போது பவர் சேயே அப்படின்னு பாடலாம் இல்லைங்களா? பன்றி அம் கொம்பு கமடம் புயங்கம் சுரர்கள் பண்டை என்பு அங்கம் அணிபவர் சேயே. பஞ்சரம் கொஞ்சு கிளி வந்து வந்து ஐங்கர பண்டிதன் தம்பி எனும் வயலூரா. பஞ்சரம் கொஞ்சு கிளி வந்து வந்து ஐந்துகர பண்டிதன் தம்பி எனும் வயலூரா.
சென்று முன் குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வளர் செண்பகம் பைம்பொன் மலர் செறிசோலை. சென்று முன் குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வளர் செண்பகம் பைம்பொன் மலர் செறிசோலை. திங்களும் செங்கதிரும் மங்குலும் தங்கும் உயர் தென்பரங்குன்றில் உரை பெருமானே. திங்களும் செங்கதிரும் மங்குலும் தங்கும் உயர் தென்பரங்குன்றில் உரை பெருமானே. இதுதான் பாடல். இந்த பாடல் வந்து திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்துல வந்து அமைய பெற்ற பாடல். திருப்பரங்குன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலாதார ஸ்தலம். இப்போ போன வாரத்துல கூட நம்ம திருப்பரங்குன்றம் தான் பார்த்தோம். அதுக்கு முன்னாடியும் திருப்பரங்குன்றத்துல தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இந்த பாடலோட சரி இந்த அந்த கருத்துரைக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பாடல் வந்து கருத்துரை வந்து கடைசியா தான் பார்க்கலாம். ஆனா இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்றத முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. நம்ம திருப்பரங்குன்றத்துல வந்து முன்னாடி நம்ம பார்த்தோம். முருகப்பெருமான் வந்து தேவயானி அம்மாவை வந்து மனம் புரிந்த ஸ்தலம். அங்க வந்து நாரதர் முனிவரும் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த அந்த குடை கோவில்ல அந்த சிற்பத்துல நாரதர் முனிவரும் இருப்பாங்க. திருப்பரங்குன்றம் வந்து மூலாதார ஸ்தலம். அது மட்டும் இல்லாம கந்த புராணத்துல பராசரர் முனிவர்கள் 6 பேர் இருப்பாங்க. பராசரர் புதல்வர் 6 பேர் இருப்பாங்க. முனிவரோட புதல்வர் 6 பேர் இருப்பாங்க. அந்த பராசரர் முனிவரோட 6 பேருக்கும் வந்து முருகப்பெருமான் அங்க உபதேசித்து அருள் செஞ்சாரு இல்லைங்களா? அதை நம்ம பார்த்தோம். பராசரர் முனிவர் அவங்க எப்படி வந்தாங்கன்னு அதை முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் கந்த புராண வரலாறுல. அந்த பராசரர் முனிவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு 6 குழந்தைகள் புதல்வர்கள். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நாள் இது வந்து புதுசா வந்த அடியார்களுக்கு அவங்களுக்கு தெரிந்தாலும் சும்மா ஞாபகம் ஊட்டும் வகையில் அந்த பராசரர் முனிவருக்கு வந்து 6 புதல்வர்கள். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த 6 புதல்வர்களும் ஒரு பெரிய குளத்துல வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. அந்த குளிச்சுட்டு இருக்கும்போது சும்மா இருக்க வேண்டியது தானே. அப்போ அந்த குளத்தை நல்லா அந்த குட்டையை நல்லா கலக்கி அதுல இருக்கிற மீனெல்லாம் வந்து செத்து போச்சு. அப்ப அந்த பராசர முனிவர் வந்து முனிவர்கள்லாம் வந்து உயிர்களிடத்தில் எல்லா உயிரிலையும் வந்து திருவருள் பார்க்கக்கூடியவர்கள். அப்போ அந்த மீனுக்குள்ளேயும் திருவருள் இருக்கு இல்லையா? அப்ப அந்த உயிரை கொன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவரானவர் வந்து அந்த பராசரர் 6 பேருக்கும் வந்து சாபம் கொடுத்துருவாரு. நீங்க அந்த குட்டையிலே மீனா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பராசர முனிவர்களோட பேர் வந்து வாரியார் சுவாமிகள் வந்து இந்த உரையில கொடுத்திருக்கார். அந்த ஒரு பேர் அப்படின்னா தத்தர். ஒரு பேர் வந்து தத்தர். நம்ம சும்மா மனப்பாடம் பண்ண வேண்டாம், தெரிஞ்சுக்கலாம். தத்தர், அனந்தர், நந்தி, சதுர்முகர், சங்கரபாணி, மாலி அப்படின்ற வந்து 6 பேர். அப்போ அந்த 6 பேரும் வந்து தந்தையாரிடம் கேட்பாங்க, இதுக்கு சாப விமோச்சனம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது உண்டு. பார்வதி அம்மா பால் பட்டு இந்த குளத்துல விழும்போது அப்போ உங்களோட சுயரூபத்தை நீங்க பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறு வரும். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்டா சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து சூரபத்மனால அசுரர்கள் தேவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமானோட 6 முகத்துல இருந்து தீப்பொறி படர்ந்து முருகப்பெருமான் தோன்ற, அதுக்கப்புறம் சரவண பொய்கை வந்து வாயுதேவன், அக்னி பகவான், கங்கா மாதா இவங்கெல்லாம் வந்து சரவண பொய்கையில வந்து சேர்த்து அங்க வந்து கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் சில காலம் சென்றுதான் சிவபெருமானும் பார்வதி அம்மையும் போய் 6 குழந்தைகள் வந்து அந்த 6 அப்படியே அணைக்கும் போது 6 திருமுகங்கள் ஒரு உருவமா பெற்று அதனால ஸ்கந்தன் என்ற பேர் வந்தது. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து ஒரு கிண்ணத்துல வந்து பால் கொடுக்கும்போது அந்த ஒரு சொட்டு பால் வந்து பூமியில பட்டு அந்த பராசரன் முனிவர்கள் புதல்வர்கள் 6 பேர் இருக்காங்க இல்லைங்களா? அந்த மீனா இருக்காங்கல்ல அந்த குளத்துல பட்டு அதை அருந்த அவங்க வந்து சுயரூபத்தை பெறுகிறார்கள். அப்போ சிவபெருமான் அப்போ அந்த எல்லாம் முருகப்பெருமான் 6 பேரும் முருகப்பெருமானிடம் வரும்போது முருகப்பெருமான் சொல்வாரு, நீங்க திருப்பரங்குன்றத்துல போயிட்டு தவம் பண்ணுங்க. அப்போ நான் வந்து காட்சி தரேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த 6 பேரும் பராசரர் குமாரர்கள் வந்து அங்க தவம் புரிய முருகப்பெருமான் அவர்களுக்கு காட்சியளித்து உபதேசம் தந்ததாக வரலாறு. இதுதான் அந்த திருப்பரங்குன்றத்திலயும் ஒரு சிறப்பு இருக்கு. இந்த பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடல் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதர் மையல்ல இருந்து விழாம முருகப்பெருமான் உன்னோட திருவடி பேற்று எனக்கு தந்த அருள்வாயாக அப்படின்றதுதான் இந்த பாடல்.
மாதர் மயில்ல இருக்காம. அதாவது இது வந்து ஆண்களுக்கு அப்படின்றது கிடையாது. ஆண் அப்படின்னா பெண்ணுக்கு, பெண்ணுன்னா ஆண் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏதோ அந்த மையல்ல படாம, அந்த காம மோகத்துல வந்து விழாம, உன் திருவடி பேற்றை வந்து தந்து அருள்வாயாக அப்படின்றது இந்த பாடல். சரி. இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் கடைசி 4 லைன். பதவுரை வந்து எப்படி குடுத்திருக்கார் வாரியார் சுவாமி, அது போக கடைசி 4 லைன் வந்து முருகப்பெருமானை வாழ்த்தி, அவர பத்தி பெருமைகள்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் முதல் 4 வரியில வந்து விண்ணப்பம் வைக்கிறாரு. நான் ஒரு கஷ்டத்தெல்லாம் சொல்லி விண்ணப்பம் வைக்கிறாரு. அத நாம் பார்ப்போம். ஒரு நிமிஷம். ஆ. இ இதுல இந்த வரும். ஆ. இந்த கடைசி 4 லைன்ல வந்து இதுலருந்து வரும். பன்றி, கொம்பு, கமடம், புயங்கம், சுரர்கள் பண்டையென்பு, அங்கம், அணி, பவர்சேய். அதுலருந்து நம்மளுக்கு அந்த வரி தொடங்கும். இது பார்த்தீங்கன்னா, பன்றி கொம்பு, கமடம், புயங்கம், சுரர்கள் பண்டை என்பு, அங்கம் அணிபவர் சேய். அணிபவர் சேன்னு படிச்சிட்டேன், தப்பு. அணிபவர் சேய். பன்றியம் கொம்பு, கமடம், புயங்கம், சுரர்கள் பண்டை என்பு, அங்கம் அணிபவர் சேய். இந்த வரி மட்டும் கொஞ்சம் புராண வரலாறு இருக்கு. பட் அனைவருக்கும் தெரிந்த வரலாறு தான். ஆனா ஏன் வரமாட்டேங்குது? ஒரு நிமிஷம். அனைவருக்கும் தெரிந்த வரலாறு. ஆனா வந்து இந்த இடத்துல வந்து அந்த அந்த எழுத்துக்கள், அந்த சொற்கள் பயன்படுத்துறதுனால, நாம வந்து அந்த வரலாறு வந்து எவ்வளோ சுருங்க பார்க்க முடியுமோ, அந்த மாரி நம்ம பார்த்துட்டு போலாம். ஃபர்ஸ்ட். பன்றி கொம்பு. பன்றி கொம்பு. ஃபர்ஸ்ட் அந்த 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 வரிங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துடலாம். பன்றினா பன்றி. அப்படின்னா அழகிய அப்படின்னு அர்த்தம். அம்னா அழகிய. அழகிய கொம்பு. பன்றியோட அழகிய கொம்பையும் அப்படின்னு அர்த்தம். பன்றியோட அழகிய கொம்பையும். கமடம். கமடம்னா ஆமையோட ஓடு. ஆமையோட ஓட்டையும் அப்படின்னு அர்த்தம். கமடம்னா ஆமையோட ஓடு. புயங்கம். புயங்கம் அப்படின்னா பாம்பு. பாம்புகள், விஷப்பாம்புகள், பாம்புகள். புயங்கம்னா பாம்பு. புயங்கம். சுரர்கள் பண்டை என்பு. சுரர்கள் அப்படின்னா தேவர்கள். தேவர்களோட பண்டை, அந்த பண்டைன்னா அவர்களோட பழைய எலும்பு. அதாவது எத்தனை ஊழிக்காலம் வந்திருக்கு, அத்தனை ஊழிக்காலத்திலையும் சிவபெருமான அவரை வந்து அந்த தேவர்களோட, அந்த நாராயணன், விஷ்ணு அவர்களோட பக்தியின் பொருட்டு, அவர்கள் அன்புக்காக வந்து அவர்களோட எலும்பெல்லாம் தரித்து கொள்வாராம். அதனால பண்டை என்பு அப்படின்னா எலும்பு அப்படின்னு அர்த்தம். சுரர்கள் தேவர்கள், பண்டை பழைய, என்பு எலும்பு. அங்கம். அங்கம்னா கங்காளம். அங்கம்னா எலும்பு கூடு. கங்கம்னா அங்கம்னா கங்காளம். அப்படின்னா என்னங்க? அங்கம்னா என்னங்கன்னா எலும்பு கூடு. அந்த எலும்பு கூடு அதெல்லாம் யார் வச்சிருக்கா? பன்றியம் கொம்பு. பன்றியோட அழகிய கொம்பையும், கமடம் ஆமையோட ஒட்டையும், புயங்கம் பாம்பையும், சுரர்கள் பண்டை என்பு தேவர்களுடைய பழைய எலும்புகளும். பழையனா என்ன? எத்தனை ஊழிக்காலம் வந்திருக்கு, அத்தனை ஊழிக்காலத்தோட இது அந்த எலும்பு. அதனால பண்டை எலும்பையும், அங்கம் அதோட சேர்ந்தல்லாம எலும்பு கூட்டையும் அணிபவர் சேயே. இதெல்லாம் யார் அணிவிச்சிட்டு இருக்காரு? இதெல்லாம் யார் தரித்து கொண்டிருக்கிறார்? நம்ம சிவபெருமான் அல்லவா? அந்த சிவபெருமானோட சேயே, திருக்குமாரராகி முருகப்பெருமானே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, பன்றி பன்றி கொம்பு, கமடம், புயங்கம், சுரர்கள் பண்டை என்பு, அங்கம் அணிபவர் சேயே. பன்றியோட அழகிய கொம்பையும், ஆமை ஓட்டையும், பாம்புக்களையும், தேவர்களுடைய பண்டைய பழமையான எலும்புகளையும், எலும்பு கூட்டங்களையும், எலும்பு கூடுகளையும் தரித்த சிவபெருமானுடைய திருக்குமாரரே அப்படின்னு அர்த்தம். இப்போ அதுல ஒரு சொற்களுக்கும் வந்து ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு நம்ம பார்த்துருவோம். இது இந்த வரிக்கு மட்டும்தான் வரலாறு.
அடுத்த மித்த வரிகளுக்கெல்லாம் வரலாறுலாம் இல்ல. அப்படியே பார்த்துட்டு முடிச்சிடலாம். பன்றி கொம்பு. இது வந்து என்னாச்சுன்னா, காசிபர் முனிவர் இருக்கார் இல்லீங்களா? காசிபர் முனிவரு, அவருக்கு பல மனைவிக இருக்காங்க. அதுல திதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவி. அந்த காசிபர் முனிவருக்கும், திதி என்றவங்களுக்கும் 2 பேருக்கும் வந்து பிறந்தவர் இரண்யாக்கன். அந்த இரண்யாக்கன் ஆனவன் என்னவன்னா, நெடும் காலமா வந்து தவம் புரிஞ்சான். ரொம்ப கடும் தவம் புரிந்து யாரை நினைத்து? வாணிக்கேள்வன் பிரம்மதேவரை நினைந்து பல ஆண்டுகளாக கடும் தவம் புரிந்தாரு. அப்ப பிரம்மதேவனுக்கு வந்தாரு. வந்துட்டு பிரம்மதேவர் கிட்ட இருந்து பல நல்ல வரங்கள்லாம் வாங்கிக்கிட்டாரு. வாங்கிக்கிட்டு இந்த இரண்யாக்கன் என்ன பண்றாரு, இந்த உலகத்தையும் ஏவல் செஞ்சு ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கான். அந்த இரண்யாக்கனுக்கு வந்து ஒரு செருக்கு. நாம் தான் தலைவன். அகில தலைவன், தனக்கு மிஞ்சிய தலைவன் யாரும் இல்லை என்று செருக்குற்று திரிஞ்சான். அப்போ முனிவர்கள், தேவர்கள் என்ன சொல்றாங்க, நீ ஒன்னும் தலைவன் கிடையாது. நம்ம பூமா தேவி இருக்காங்களே, அவர்களோட மலானனாகிய நாராயணமூர்த்தியே தலைவர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த இரண்யாக்கனுக்கு வந்து கோபம் வந்துருமா, கடும் கோபம் வந்துரும். பூமாதேவியோட கேள்வனா வந்து தலைவன் எப்படி ஆயிடும்? அந்த பூமாதேவியை என்ன பண்றேன் பார், பாயா சுருட்டி கடலுக்குள்ள முழுக வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமி மாதாவை, அந்த பூமாதேவி அம்மாவை வந்து பாய் மாதிரியே சுருட்டிட்டாரு இரண்யாக்கன். சுருட்டி என்ன கடல்ல அப்படியே நேரா கடல்ல முழுக வைக்கிறதுக்காக அந்த கடலுக்குள்ள போயிட்டாரு. இதெல்லாம் பார்த்து தேவர்கள், இந்திரர்கள் நேரா போயிட்டு பிரம்மதேவர் கிட்ட போய் சொல்லுவாங்க. பிரம்மதேவர் இருங்க நம்ம போய் நாராயணன் கிட்ட போய் சொல்லலான்ட்டு எல்லாரும் அச்சுதன் நாராயணனை பார்த்து சொல்லும் போது பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பன்றி அவதாரமா ஆயிட்டாரு. அந்த பன்றி அவதாரம் வந்து ஆமா பன்றி அவதாரமா ஆயிட்டாரு. அந்த பன்றி அவதாரம் வந்து எப்படி இருக்குதான், அந்த அந்த பன்றி அவதாரம் வந்து எப்படி இருக்குன்னா அவ்வளோ பெருசாம். அது அந்த அதோட காது அப்படியே அசைச்சாலே அண்டங்கள்லாம் நடுங்குமா, அவ்வளோ பெரிய பன்றியாம். அப்ப அந்த பன்றி வந்து என்ன பண்ணுதான், நேர கடலுக்கு போச்சு. போயிட்டு அந்த இரண்யாக்கனோட சண்டை போட்டுது. இரண்யாக்கனை வந்து அந்த பன்றியோட கொம்பு இருக்குல்ல, அந்த கொம்பால முட்டி கிழிச்சிருச்சு. கிழிச்சு அந்த இரண்யாக்கன் இறந்து விட்டான். நாராயணனுக்கும் அந்த பன்றியாகிய வராகமூர்த்தியாகிய இருக்கிற நாராயணனும் இரண்யாக்கனும் வந்து போர் புரிந்து, கடலுக்குள்ள போர் புரிந்து அந்த அந்த பன்றியோட கொம்பு இருக்குல்ல, அது வந்து இரண்யாக்கனை வந்து குட்டி கிழிச்சு இரண்யாக்கன் மாண்டு போயிருக்கிறார். அப்போ அந்த அந்த பன்றி அந்த என்ன பண்ணுவாரு, அந்த வராகமூர்த்தி என்ன பண்ணுவாரு, அந்த பூமாதேவியை வந்து அழகா கொம்பால தூக்கி 1000 பணாமுடி கொண்ட ஆதிசேஷன் தலைமையிலே அந்த பூமியை நிலைநிறுத்தினார். நிலைநிறுத்திட்டு எல்லாரும் வந்து தேவர்கள், முனிவர்கள், இருடிகள் எல்லாரும் வந்து அந்த வராகமூர்த்தியை, அதாவது பன்றியாக இருக்கிற திருமாலை வந்து வாழ்த்தினார். அப்போ அந்த திருமால் சும்மா இருக்கலாம்ல, இல்ல. அவருக்கு செருக்கு வந்துருச்சு. அதாவது நம்மை மிஞ்சிய தலைவன் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செருக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இரண்யாக்குனோட சண்டை போடும்போது இரண்யாக்குனோட ரத்தத்தையும் குடிச்சிட்டாரு. அந்த வெறி வேற வந்துருச்சாம். வந்த உடனே என்ன பண்றாரு, அந்த மேகங்கள் 7 மேகங்கள் இருக்காம். அந்த மேகங்களை வந்து அஞ்சும்படி செய்யறது, அந்த 8 நாகங்கள் இருக்கு. அட்டத்துக்கு 8 நாகங்களையும் அஞ்சும்படி செய்யறது. அது மாதிரி வந்து கண்ல ஊழித்தீ இருக்கு. அந்த ஊழித்தீயை சிந்தும்படி செய்யறது. பூமியை வந்து தோண்டி மதங்கொண்டு அது மாதிரி மதங்கொண்டு பல உயிர்கள் இதனால சேதம் அடைந்தன. அப்போ இந்த பன்றி அவதாரத்துல வந்து இரண்யாக்கனை கொன்றும் அந்த நாராயணமூர்த்தியாகிய அந்த வராகமூர்த்திக்கு மமதை ஏற்பட்டு பல இன்னல்கள், இதனால் பல உயிர்கள் துன்பம் படும் பொருட்டு தேவர்கள், இருடிகள் எல்லாரும் வந்து சிவபெருமான் கிட்ட வந்து போறாங்க. அப்போ சிவபெருமான் என்ன பண்றாரு, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான வந்து அனுப்புறாரு. யாரு? சிவபெருமான் வந்து முருகப்பெருமான வந்து அனுப்புறாரு. அந்த முருகப்பெருமான் என்ன பண்றாரு, அந்த பன்றிய வந்து அதோட ஆற்றலை அடக்கி அந்த பன்றியோட கொம்ப உடைச்சு எடுத்துட்டு வந்து சிவபெருமான் கிட்ட குடுக்குறாரு.
அப்போ சிவபெருமான் வந்து என்ன பண்றாருன்னா, அத வாங்கி ஆமா. அது வச்சுக்கிறாரு. வாங்கி வச்சுக்கிறாரு. அது அப்புறம் தேவர்கள்லாம் வந்து சொல்றாங்க, "நீங்க வந்து உங்க திருமார்புல வந்து அத தரித்துக் கொள்ளுங்க" அப்படின்ற பொருட்டு தேவர்களுக்கு அந்த அப்போ வந்து அவரு பன்றி கொம்ப வந்து மார்புல வந்து தரித்துக் கொள்றாரு. அப்போ அந்த வராகமூர்த்தி வந்து அந்த வராகமூர்த்தியா இருக்கிற பன்றி வந்து உயிர்களுக்கு இன்னல் சொல்லும் பொருட்டு சிவபெருமான் குமாரக் கடவுளை அனுப்ப, குமாரமூர்த்தி அந்த பன்றியை செருக்கை அடக்கி அந்த பன்றியின் கொம்பை ஒடித்து சிவபெருமானிடம் வந்து கொடுக்க, தேவர்கள் வேண்டுகோளின் கிணங்கபடி அந்த கொம்பை தன் மார்பில் தரித்துக் கொண்டார். இது வந்து வ அதுக்கப்புறம் வந்து அந்த பன்றிக்கு வந்து புத்தி தெளிந்து, அதுக்கப்புறம் வந்து வைகுண்டம் போயிட்டாரு. அது ஆனா புத்தி தெளிந்தபோது அதுக்கப்புறம் வந்தது தான் அது வராக புராணம். அது ஆமா. அது பேர் வந்து வராக புராணம். அந்த வராக புராணம் வந்து விஷ்ணு பெருமான் வந்து அந்த தேவர்களுக்கு, முனிவர்களுக்கு சொன்னது தான் அந்த வராக புராணம். இது வந்து வராக கற்பம் அப்படின்ற ஒரு காலத்துல நிகழ்ந்த ஒரு வரலாறு. இதுதான் பன்றி கொம்பு. அந்த பன்றியோட அழகிய கொம்பை தரித்த சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கமடம். கமடம் அப்படின்றது வந்து ஆமையோட ஓடு. இதையும் வந்து நம்ம என்ன பண்ணோம், போன வகுப்புலயே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆமா. சரி, ஆமா. இதையும் வந்து நம்ம போன வகுப்புலயும் பார்த்துட்டோம். ஆனாலும் கோச்சுக்காதீங்க. இந்த வரலாறு சொல்ல வேண்டியது இருக்கு. என்னான்னா, எ இதுதான். அதாவது அ தேவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அ அண்டர், அண்டர்ன்னு சொல்லலாம். வானோர்கள் சொல்லலாம். விண்ணவர் சொல்லலாம். சுரர்கள் சுரர்கள் அப்படியும் சொல்லலாம். அவர்கள வந்து ஆம் ஆதித்யர்கள் அப்படின்னும் சொல்லலாம். தேவர்கள வந்து ஆதித்யர்கள், அசுரர்கள தைத்தியர்கள் அப்படின்றதும் சொல்லலாம் நம்ப. இது வந்து சில நேரத்துல இப்படி வரும். அ நம்ப முருகர் பாடல் நெறைய படிக்கும்போது, சில நேரத்துல ஆதித்யர் அப்படின்றது தேவர்கள குறிக்கும். தைத்தியர் அப்படின்றது அசுரர்கள குறிக்கும். அப்போ தேவர்களுக்கும், அசுரர்களுக்கும் எப்போதுமே சண்டை தான். எப்போதுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அசுரர்கள்லயும் நெறைய பேர் செத்துட்டாங்க. தேவர்கள்லயும் நெறைய பேர் செத்துட்டாங்க. அப்போ தேவர்களும், அசுரர்களும் ஒன்று கூடி இந்த மாரி நெறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. இது மாரி ஒரு அமிர்தம் நம்ப சாப்ட்டு, நமக்கு ரொம்ப நாள் இருந்தா, நாம ரொம்ப நாளா நல்லா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்கலாம் என்ன பண்ணாங்க, நேரா பிரம்மதேவர் கிட்ட போய் சொல்றாங்க. பிரம்மதேவர் வந்து சரி இத நாராயணமூர்த்தி கிட்ட போலாம் எல்லாம் திருமால் கிட்ட போறாங்க. போயிட்டு அவரும் ஒத்துக்கிட்டாரு. இதுக்கெல்லாம் தெரிஞ்சது. மந்திரமலைய வந்து மத்தாகவும், சந்திரனை வந்து தரியாகவும், வாசுகி என்ற பாம்பை வந்து தாம்பு கயிறாக வைத்து, அப்புறம் அந்த தலை அ வா தலை பக்கம் பாம்பின் தலை பக்கத்துல வந்து தைத்தியர்கள், அசுரர்களும், அந்த வால் பகுதியில வந்து யார் இருக்கா? தேவர்களும் இருந்து நெறைய ரொம்ப வருஷம் கடையறாங்க. அது மாரி கடைஞ்சுட்டு என்ன ஆகுது? பாம்பு ரொம்ப சோர்ந்து போயிடும். பாம்புக்கு தாங்க முடியாம வந்து விஷம் கக்கிடும். எல்லாம் ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் கிட்ட வந்து அடைக்கலம் போகும்போது, சிவபெருமான் வந்து அந்த விஷத்தை வந்து உட்கொண்டு நீலகண்டராக காட்சி தந்தார். அதுக்கப்புறம் வந்து திரும்பி விநாயகர் பூசை செய்ய பெற்று, அதுக்கப்புறம் வந்து கடையும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த மலையானது வந்து அது பாதாளத்தில் ஆழ்ந்துடும். அப்ப வந்து அப்ப வந்து நாராயணன் வந்து கூர்ம அவதாரம் எடுப்பாரு. நம்மளுக்கு தெரிஞ்சது. அந்த பெரிய ஆம. அது நம்ப கடல்ல பாக்குற ஆம மாரி இருக்குனே, அவ்ளோ பெருசா இருக்குமாம் அந்த ஆம. அவ்ளோ பெருசா இருந்து, அது அந்த மலையின் அடிப்பகுதியில வந்து முட்டு குடுத்த மாரி நிக்குது. அது மட்டும் இல்லாம, அப்பயும் வந்து அந்த மலை சாயுதாம். அப்போ அந்த ஆம என்ன பண்ணுதாம், பெரிய ஒரு 1000 கையாம். ஒரு கை, பல கைகள் வந்து அந்த மந்தரமலை உச்சிய புடிச்சுக்கிச்சாம். இன்னும் பல கை வந்து அந்த மந்தரமலைய அந்த பக்கத்துல புடிச்சுக்கிச்சாம். இன்னும் பல கைகள் வந்து அந்த அசுரர்கள் வந்து அந்த வாசுகி பாம்பு தல பக்கத்துல இழுக்குறாங்கல்ல, அங்க அந்த தாம்பு கயிற புடிச்சுக்கிச்சாம். இன்னும் பல கைகள் வந்து இன்னும் பல கைகள் வந்து அந்த தேவர்கள் வந்து அந்த பாம்பு கயிற வந்து இழுக்குறாங்கல்ல, அவங்களையும் பிடிச்சுக்கிச்சாம். அந்த மாரி அந்த ஆமை, அந்த கூர்மம் ஆனது இந்த மாரி வந்து அமுதத்த கடைய வந்து உதவி செய்து. அமுதமும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அ திருமால் வந்து மோகினி அவதாரமா எடுத்து, அந்த அசுரர்களை எல்லாம் அழித்து, அமுதை வந்து யாருக்கு குடுக்குறா? தேவர்களுக்கு குடுக்குறாங்க. ஆனா, அந்த கூர்மம் அது என்ன ஆச்சுன்னா
குணத்தை வந்து அந்த ஆமை வந்து புகழ்றாங்க. எல்லாம் வந்து உங்களால தான் வந்ததுன்னு. ஆனா அந்த ஆமைக்கு வந்து என்ன ஆகுமா? செருக்கு. செருக்கு வந்துருச்சு. செருக்கு வந்து என்ன பண்ணுதான், அந்த 7 கடல் இருக்குல்ல, அந்த 7 கடலையும் ஒண்ணா இணைச்சு, எங்க பார்த்தாலும் வெள்ளம் பெருக்கெடுத்து அந்த கடல்ல இருக்கிற தண்ணியெல்லாம் குடிச்சு, அந்த கடல்ல இருக்கிற தண்ணியில இருக்கிற திமிங்கலம், அந்த உயிரினங்கள்லாம் சாப்ட்டு பண்ணிட்டு இருந்தது. அது மாரி எல்லா உயிர்களுக்கும் இடர் குடுத்து சந்திர சூரியர்களே வந்து ஆகலையாம். எங்க பார்த்தாலும் ஒரே இருளா இருந்ததாம். அது எல்லாரும் ஓலமிட்டாங்க. நிகழ்வை வந்து சொல்லும்போது, முருகப்பெருமான் பார்த்தார். அதை குறிப்பால் உணர்ந்து எப்படி அப்படின்னா, அவர் கையில வச்சிருந்த அந்த வேலாயுதத்தல் அயில், அந்த வேல் இருக்குல்ல, எல்லாம் சிவபெருமானை நோக்கி சென்றார் அல்லவா? அப்போ சிவபெருமான் திருப்பாடிய குமரப்பெருமான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹரிஹர புத்திரன் ஆகிய சாஸ்தா அவர்தான் வந்து போகும்போது அந்த மூர்ச்சித்த அந்த உயிர் வந்து விழுந்துதான். அந்த சத்தம் வந்து அகில உருண்டங்க அண்டங்கள்லாம் குலுங்க செய்துதான். தன் மாங்கல்யம் பிச்சைக்காக முருகப்பெருமான் அந்த ஆமையை வந்து ஒன்றும் கூர்மத்தை நெஞ்சில தரித்து கொண்டாராம். யாரு? தேவர்களுக்கு வேண்டுகோள் இணங்க நெஞ்சில தரித்து கொண்டார். பண்ணி மார்புல பொருத்தி வச்சுக்கிட்டாராம் வந்து இந்த கூர்ம ஓட்ட. இந்த அன்றி கொம்பு கமடம். கமடம்னா ஆமை ஓடு. என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இறைவன் என்பது ஒன்று இல்லை. இறைவன் இல்லை. அதான் அப்படி அப்படின்றது கடவுள் என்பது ஒன்றும் இல்லை. அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க செருக்கை அது நீக்கும் பொருட்டு பிச்சை
பிச்சாடனாக வராங்க. அது தெரியும். கூட யார கூட்டின்னு வரா? நாராயணனை வரார், மோகினியாக வராரு. அப்போ அந்த தாருகாவனத்து முனிவர்கள்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்களாம், 2, 3 சொன்னேன். அதாவது அவங்க செய்யக்கூடிய தவமே வந்து பலன் தரும். அவங்க செய்யக்கூடிய கர்மமே தான் நல்பலன் தரும். அது மாரி அந்த முனிவர்களோட பன்னியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முனிவரோட பத்தினிகளோட கற்பு தான் வந்து உயர்வை தரும் அப்படின்னு சொல்லி, அந்த 3 செருக்குற்று இருந்தனால, அந்த 3 செருக்கும் அழிவதற் பொருட்டு என்ன பண்ணாருன்னா, திகம்பரராய் பிச்சாடனராக வந்து சிவபெருமான் வந்து கூட யார கூட்டின்னு வரா? மோகினி. நாராயணன் வந்து மோகினி அவதாரமா வந்து, அந்த பிச்சாடனராகிய சிவபெருமான் வந்து அந்த முனிவர்களோட பத்தினி கற்பை அழிக்கும்படி செய்து, அதே மாரி அந்த மோகினியானவள் என்ன பண்றாங்க, அந்த முனிவர்களோட தவத்தை அழிக்கும்படி செய்து, அந்த மாரி அழிச்சுட்டாங்க. அப்போ தாருகாவனத்து முனிவர்கள்லாம் யோசிச்சு பார்த்தாங்க. இது எப்படி முடிஞ்சது அப்படின்னு யோசிக்கும்போது, அவர்கள் ஞானத்தால் அவர் அறிந்தார்கள். இப்படி பிச்சாடனராக வந்ததும், மோகினியாக வந்ததும் சிவபெருமான் நாராயணன் மூர்த்தியே. இதுக்கு காரணம் சிவபெருமான் தான். இவர் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அபிசார வேள்வி செஞ்சு பல பொருட்களை வந்து ஏவி விடுறாங்க. சுவாமி அதெல்லாம் வாங்கி ஆடை, உடை, அதுக்கப்புறம் மாலை, சேனை, ஆயுதம் இதெல்லாம் வந்து மாத்திக் கொள்கிறாரு. அப்போ இந்த தாரகாமுனத்து முனிவர்கள்லாம் இத்தனை பொருள்கள் செஞ்சுமா வந்து இந்த சிவபெருமானுக்கு ஒண்ணும் ஆகல. இரு இரு என்ன பண்றோம் பாரு அப்படின்னு சொல்லி பல அந்த கொடிய நாகங்களை வந்து அனுப்பி விடுறாங்க. அந்த நாகங்கள்லாம் அந்த 4 பல்ல விஷத்தை கக்கும்படியாக வந்து சிவபெருமானை நோக்கி சென்றதாம். அப்போ சிவபெருமான் கிட்ட ஏற்கனவே பாம்பு இருந்துதாம். அந்த பாம்பெல்லாம் ஒரு காலத்துல கருட பகவானுக்கு பயந்து அடிச்சு போய் சிவபெருமானிடம் அடைக்கலம் பண்ணுதாம். அப்போ இவங்க தாருகாவனத்து முனிவர்கள்லாம் புதுசா வந்து பாம்பு அனுப்புறாங்கல்ல, நச்சியோட பாம்பு. அப்போ அந்த சிவபெருமான் வந்து அந்த பாம்பை கொஞ்சம் அந்த பாம்பு கிட்ட கொஞ்சம் விளையாடுறபடி கொஞ்சம் விளையாடி என்ன பண்றாராம் திருவருள் செஞ்சார். திருவருள் செஞ்சு இந்தா உன்னுடைய இனம் ஏற்கனவே என்னிடம் இருக்குது. அந்த இன்னோட்டோட கூடி வாழ் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பின் செருக்கை கொஞ்சம் நசுக்கி அந்த அந்த பாம்பை வந்து எங்கெல்லாம் தரித்து கொண்டார் அப்படின்னா கையில, திருவடியில, மார்புல, ஆர்பனங்களா தரித்து கொண்டாரு. அதுக்கப்புறம் திருவரை இடையில கூட தரித்து கொண்டாரு அப்படின்ட்டு இதுதான் வந்து தாருகாவனத்து வரலாறு. அப்போ பன்றியம் அதாவது அந்த கூர்ம அவதாரம் வராக அவதாரம் அது பன்றியம் கொம்பு அப்படின்னா அந்த பன்றியோட அழகிய கொம்பையும் கமடம் ஆமையின் ஓட்டையும் புயங்கம் பாம்பையும் சுரர்கள் பண்டை என்பு அப்படின்னா மகாசம்ஹாரம் வரும்போது இப்போ நிறைய பேரு ருத்ரன் வேற ருத்தவனுக்கும் சிவபெருமானுக்கும் வந்து வித்தியாசம் தெரியாது. இப்ப மும்மூர்த்திகளை ஒருத்தவர் தான் ருத்தரன். அவரு வந்து ஒரே ஒரு செயல் தான் செய்வாரு. எது அழித்தல் செயல் தான் செய்வாரு. ஆனா நம்ம சிவபெருமான் 5 தொழிலையும் செய்ய கொள்ளவர். அந்த ருத்ரன் வந்து மகாசம்ஹாரம் பண்ண மாட்டாரு. அவருக்கு கொடுத்தப்பட்ட லோகத்துல மட்டும்தான் அவர் வந்து அழிக்கும் தொழிலை பண்ணுவாரு தவிர அந்த சிவபெருமான் அவர் முற்றழிப்பு பண்ணவர். முற்றழிப்புனா அகில லோக அண்டங்கள் எல்லாத்துலயும் வந்து முற்றழிப்பு. மகாசம்ஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊழிக்காலத்துல வர மகாசம்ஹாரம். அது மாதிரி நிறைய மகாசம்ஹாரம் வந்து அதுக்கப்புறம் படைக்கப்பட்டு அதை திதி செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அதை அனுக்கிரகம் பண்ணப்பட்டு மறைத்தரல் 5 தொழில்கள் வந்து இது மாதிரி ஆண்டு வந்துகிட்டே இருந்தது. அது மாதிரி எத்தனை ஊழிக்காலம் போயிருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அந்த மகாசம்ஹார காலத்துல வந்து எல்லாமே அழிக்கப்பட்டிருக்குமா. அப்போ அந்த அந்த பிரம்மதேவர்கள் அந்த தேவர்கள் அந்த வேண்டுகோளுக்கு இணங்க அவர்கள் சுவாமி மேல வைத்திருக்கும் பக்தி அன்புக்காக பொருட்டு அந்த எல்லாம் வந்து எலும்பையும் எலும்பு கூட்டையும் வந்து இறைவன் நம்ம சாமி வந்து என்ன பண்ணுவாராம் தரித்து கொள்வாராம். அதுதான் சுரர்கள் தேவர்களுடைய பழைய எலும்புகளையும் அங்கம் எலும்பு கூட்டையும் அணிபவர் செய்ய அதனை தரித்து கொள்பவருடைய சிவபெருமானுடைய சேன குழந்தை அவரோட திருக்குமாரரே அப்படின்னு அர்த்தம் இந்த வரிக்கு. பன்றியம் கொம்பு பன்றியோட அழகிய கொம்பையும் கமடம் அதாவது
கூர்ம அதாவது ஆமை ஓட்டையும், புயங்கம் பாம்பையும், சுரர்கள் பண்டை என்பு தேவர்களுடைய பழைய எலும்பையும், அவர்களுடைய எலும்பு கூட்டையும் அணிபவர் சேயே. அணிகின்ற திருக்குமாரரே, அவரோட புத்திரராகிய திருக்குமாரரே அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்க்கலாம். அடுத்து இது வந்து ஓகே. எங்க எழுதி வச்சிருக்குன்னு தெரியலையே. ஓகே. பார்க்காம சொல்ல தெரியும், இருந்தாலும் நோட் வச்சுட்டா ஒரு நிம்மதி. பஞ்சரம் பஞ்சரம் கொஞ்சு கிளி வந்து வந்து ஐந்துகர பண்டிதன் தம்பி எனும் வயலூரா. இது இந்த வரி. பஞ்சரம் கொஞ்சு கிளி வந்து வந்து ஐந்துகர பண்டித தம்பி எனும் வயலூரா. அதாவது பஞ்சரம் அப்படின்னா ஒரு பறவையோட கூடு அப்படின்னு அர்த்தம். பஞ்சரம்னா என்னன்னா ஒரு பறவையோட கூடு. இது வந்து வயலூர்ல நிறைய கிளி இருக்குமா அப்படின்றது தெரியல. அது ஆராய்ந்து அடியேன் பார்க்கல. பஞ்சரம் என்றது பறவை கூடு. அந்த கூட்டுல வந்து கிளி இருக்குமா. அந்த கிளி எப்படி பேசுனா கொஞ்சி கொஞ்சி பேசுமா. அது என்ன பேசுமா அப்படின்னா பார்க்கலாங்க. பஞ்சரம் என்பது பறவை கூடு. அந்த கூட்டில் யார் இருக்கின்றா அப்படின்னா கிளி. அந்த கிளி எவ்வாறு பேசுமா, கொஞ்சு கொஞ்சு பேசுமா. அப்போ கொஞ்சுகின்ற அதாவது அந்த கூட்டில் இருந்து கொண்டு அந்த கொஞ்சுகின்ற கிளியானது என்ன பண்ணுமா, வந்து வந்து எங்க வந்து வந்து அந்த கூட்டின் முகட்டில் முன்பகுதியில் வந்து வந்து என்ன சொல்லுமா, ஐந்துகர பண்டிதன் தம்பி எனும் வயலூரா. அதாவது ஐந்துகர பண்டிதன் யார்? ஐந்துகர பண்டிதன். 5 கரத்தை உடையவர் யார்? நம் விநாயகப் பெருமான். அவன் யார்? ஞான பண்டிதன். அவனுடைய தம்பி யார்? அவனுடைய தம்பி முருகப்பெருமான். முருகப்பெருமான் என்கின்ற அவர் எங்க இருக்காராம்? வயலூர் என்ற திருத்தலத்தில் வீற்றிருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5 கர பண்டிதன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விநாயக பெருமானோட எதுக்கு பண்டிதன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, விநாயக பெருமான் வந்து இந்த முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முத்தமிழ் எழுதிய முதல்வோனே. ஆமா, முற்பட எழுதிய முத்தமிழ் அடைவினை முற்படு முத்தமிழ் அடைவினை முத்தமிழ் இயல் இசை நாடகம் முத்தமிழையும் முற்படு கிரிதனில் முற்படு எல்லா கிரிக்கும் இது பெருச முற்பட்டு நிற்கின்றது எது? மேருமலை. அந்த மேருமலையில் முற்பட எழுதிய தம் கோலை ஒடித்து முதலாக எழுதிய அந்த பாரதம். அப்போ நம்ம விநாயக பெருமான் ஞான பண்டிதன் தானே. அது மட்டும் இல்லாம கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர். கற்றிடும் அடியார்கள்ல புத்தியில் உரைகின்றாராம். அது விநாயக பெருமானை வணங்குனா நம்ம கலை ஞானம்லாம் கல்வி ஞானம்லாம் அது வந்து கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்லையாம். எல்லா ஞானமும் வந்து அப்படியே தானா வந்துருமா. அப்படிதான் வந்து யார் வந்தா? நம்பியாண்டார் நம்பி வந்தாரு. நம்ம திருவருட்பயன்ல கூட ஒரு குறள் இருக்கு. நற்குஞ்சர கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான். அதாவது நற்குஞ்சர கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான். அந்த கலைஞானமானது ஒரு விநாயகப் பெருமானை வந்து வணங்கினால், வணங்கி ஒண்ணு படிங்களேன். கஷ்டப்பட்டு நம்ம படிக்க தேவையில்ல. இது வந்து அடியேன் உணர்ந்தது. அடியேனுக்கு நான் ஒரு அடியார் சொன்னாரு. ஒரு அடியார் வந்து அவங்க நல்லா எல்லாத்தையும் சாத்திர நூல்கள்லாம் தண்ணி பாடமா மனப்பாடம் பண்ணி சொல்றாங்க. அப்ப நான் கேட்டேன். "நீங்க எப்படிங்க வந்து இப்படி மனப்பாடமா சொல்றீங்க? நீங்க வந்து சின்ன வயசா இருக்கீங்களே!" அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, "அம்மா நான் வந்து திருவருட்பயன்ல இந்த குறள் படிப்பேன் நானு. நற்குஞ்சரக் கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான்" அப்படின்ட்டு விநாயக பெருமானை வேண்டி, விநாயக பெருமானே நான் படிக்கும் அனைத்து மனப்பாடம் செய்யும் அனைத்து ஞான நூல்களும் எனக்கு கஷ்டப்படாம வந்து ஞாபகப்படுத்தி குடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேண்டி படிக்குமாம். அதே மாரி அடியேனும் ட்ரை பண்ணேன். 1, 2 ட்ரை பண்ணேன். ஆனா அது வந்து அது வந்து பலிச்சது. ஆனா நீங்க வந்து பண்ணுங்க. ஆனா வந்து மனனம் பண்ணணும் அப்டின்னாக்கா, காலையில 4 டூ 6, 6:30 மணிக்குள்ள பண்ணிடுங்க. வேதகிரி ஐயா இதுவும் சொன்னாரு ஒரு நாள். சரி ஐயா சொல்ற மாரி நம்ம இந்த டைம்க்குள்ள மனனம் செஞ்சு பார்ப்போம் அப்டின்னா, அப்போ நீங்க ஒரு தடவ படிச்சாலும் கரெக்ட்டா டக்குன்னு நிக்குது. இதையே நீங்க பல நாள் ஒண்ணு ஒண்ணா, ஒண்ணு ஒண்ணா ஒரு பாட்டு, ஒரு வரி மனப்பாடம் பண்ணா, அப்போ ரொம்ப நம்மளுக்கு வந்து எளிமையா வந்து மனப்பாடம் பண்ண முடியும்.
அதனால அந்த 5 கர பண்டிதன் இப்ப எதுக்கு நான் சொன்னேன்னா 5 கர பண்டிதன் 5 கரத்தை உடைய ஞான பண்டிதன் எதுக்கு கற்கும் அடியவர் புத்தியில் உரைபவர் யாரு நம்ம விநாயகப் பெருமான். அது மட்டும் இல்லாம முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. அது மாதிரி விநாயகப் பெருமானை வணங்குபவர்களுக்கு கலைஞானம் வந்து எப்படி நம்பியாண்டார் நம்பி வந்து ஸ்கூலுக்குலாம் போல பள்ளிக்கூடத்துக்கு போலாமே விநாயகர் கிட்ட இருந்து அனைத்தையுமே கற்றுக்கொண்டார் அல்லவா. அப்பேற்பட்ட ஞான பண்டிதன் ஆகிய அவருடைய தம்பி என்கின்ற முருகப்பெருமான் எங்க வீற்றிருக்கின்றாராம், வயலூரில் வீற்றிருக்கின்றார் அப்படின்னு தான் சொல்றாங்க. பஞ்சரம் கொஞ்சு கிளி வந்து வந்து பஞ்சரம் என்பது பறவை கூட்டில் அந்த கூட்டில் இருக்கிற கிளியானது என்ன வந்து சொல்லுதான், 5 கர பண்டிதன் தம்பி அப்படின்னு சொல்லுதான். 5 கர பண்டிதன் தம்பின்னா யாரு, முருகப்பெருமான சொல்லுதான். எப்படி சொல்லுது, 5 கரத்தை உடைய ஞான பண்டிதனாகிய தம்பி ஆகிய முருகா நீ வயலூரில் வீற்றிருக்கின்றாய். தம்பி இது வரைக்கும் தான் கிளி சொல்லுது. 5 கர பண்டிதன் தம்பி அது வரைக்கும் தான் சொல்லுது. எனும் யாரை குறிக்குது, என்கின்ற முருகப்பெருமான் எங்க வீற்றிருக்கின்றார், வயலூரில் வீற்றிருக்கின்றார் அப்படின்றது இது. சரிங்களா. அடுத்து அடுத்து சென்று இது வந்து இந்த வரி வந்து நம்ம கொண்டு கூட்டிக்கணும் கொஞ்சம். நம்ம எப்படி கொண்டு கூட்டிக்கலாம்னு பார்க்கலாம். சென்று சென்று முன் குன்றவர்கள் தந்த சென்று முன் குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வளர் செண்பகம் பைம்பொன் மலர் செறிசோலை. சென்று முன் குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வளர் செண்பகம் பைம்பொன் மலர் செறிசோலை. அதாவது எப்படி எடுத்துக்கணும்னா, சென்று முன் குன்றவர்கள் தந்த தந்த அதாவது இத வந்து நம்ம சொற்களுக்கு சொற்கள் வந்து அப்படியே எடுத்துக்க கூடாது. இப்ப எப்படி எடுத்துக்கணும்னா, முன் குன்றவர்கள் அதாவது முன்னொரு காலத்தில் வேடுவர்கள், குன்றவர்கள் வேடுவர்கள், குறவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வேடுவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சென்று முருகப்பெருமானிடம் சென்று ஒண்ணு கொடுத்தாங்களாம். ஒண்ணு தந்த ஒரு பொருளை கொடுத்தாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னொரு காலத்தில் குறவர்களாகிய பெண் குறவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சென்று யார்கிட்ட, முருகப்பெருமானிடம் சென்று தந்த கொடுத்த என்ன கொடுத்தாங்களாம், ஒரு பொண்ணை கொடுத்தாங்க. யாரு, நம்ம வள்ளியம்மையாரு. அந்த பெண்ணு கொடுத்தாருல முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் என்ன செஞ்சாராம், கொண்டு என்னது பெண்ணை வள்ளி பிராட்டியை மணந்து கொண்டு, வள்ளி பிராட்டியை மணந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். அந்த வள்ளி பிராட்டியை மணந்து கொண்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி எடுத்துக்கணும், பைம்பொன் மலர். அதாவது பைம்பொன் மலர் அப்படின்னா என்ன அப்படின்னா, பைம்பொன் மலர்னா பைம் அப்படின்னா வந்து அழகிய பொன், அதாவது அழகிய பொன்னிறத்தை உடைய மலராம். அதாவது நான் பார்த்தேன். அந்த பொன்னிறத்துடைய மலர் என்ன அப்படின்னாக்கா வளர் செண்பகம். அதாவது அந்த செண்பக மலர் வந்து எப்படி இருக்குதாம், அந்த செண்பக மலரோட பூ எப்படி இருக்குதாம், பைம்பொன் மலர். அதாவது அந்த அழகிய பொன்னிறத்தை உடைய மலர் அது எந்த செடியிலிருந்து வந்தது, வளர்ந்த செண்பகம் உடையது. அதாவது பல மரங்கள் செண்பக மரங்கள் சூழ்ந்துள்ளதாம். இப்போ சோலை அப்படின்னு சொல்றாங்க, செரி சோலை. செரி அப்படின்னா மிகுந்த, பைம்பொன் மலர் செரி. செரி அப்படின்னா மிகுந்த அப்படின்னு அர்த்தம். இது எப்படி எடுத்துக்கணும், பைம்பொன் மலர் செரி. அதாவது அழகிய பொன்னிறத்தை உடைய, அதாவது பொன்னிறத்தை உடைய மலர்கள் செறிந்த, மலர்கள் மிகுந்த. மலர்கள் மிகுந்த என்ன என்ன மலர்கள் எங்க இருக்கும், மரத்துல தானே இருக்கும். அந்த மலம் எப்படி வளமுடைய வளர்ந்து ஓங்கிய செண்பக மரத்திலிருந்து அந்த மலர்கள் வந்து பூக்கள் நிறைய இருக்கு. ஆனா சரி சோலை அப்படின்னா, சோலைன்னா என்ன, ஒரு மரங்கள் ஒரு இடம் வந்து நல்ல பச்சை பச்சேர்னு நிறைய மரங்கள் இருந்தாதான் சோலை சொல்லுவாங்கல்ல. அதனாலதான் வளர் செண்பகம் பைம்பொன் மலர் சோலை. அதாவது வளர்ந்து ஓங்கிய செண்பக மலர்கள் இருக்கு, செண்பக மரம். அந்த மரத்தில் வந்து அழகிய பொன்னிறத்தை உடைய பூக்கள் மிகுந்து இருக்கான். அப்பேற்பட்ட அந்த மரங்களை உடைய இடத்தை சோலை அப்படின்னு சொல்றாங்க. அதான் வளர் செண்பகம் பைம்பொன் மலர் செறி சோலை. ஓகேங்களா. சென்று முன் தந்த, முன்னொரு காலத்தில் வேடுவர்கள் முருகப்பெருமானிடம் போய் சென்று தந்தாங்களாம், ஒரு பொருள் தந்தாங்க. அது யார், பெண் வள்ளி பிராட்டியை தந்து என்ன பண்ணாராம்,
அந்த முருகப்பெருமான் மனம் செய்து கொண்டாராம். மனம் செய்து கொண்டாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்தலத்த பத்தி இப்ப சொல்றாங்க. அந்த தலம் எப்படி இருக்குமா? வளர் செண்பகம் பைம்பொன் மலர் செறி சோலை. அதாவது உயர்ந்த ஓங்கி உயர்ந்த செண்பக மரங்களை கொண்டு அந்த செண்பக மரங்கள் எவ்வாறு இருக்கும்னா, அது பூ நெறைய பூத்திருக்காம். அது எப்படி இருக்கும் அந்த பூ? அழகிய பொன்னிறத்தை உடைய மலர்கள் செறிந்து மிகுந்து இருக்குதாம். அது வந்து சோலைன்றாங்க. அப்பேற்பட்ட சோலை அந்த சோலையில என்ன இருக்காம்? திங்களும்னா சந்திரன், செங்கதிரும், சூரியன், மங்குலும், மேகக்கூட்டங்களும் தங்கும்படியாக உயர்ந்த அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அந்த குளிர்ச்சியான இடத்துல குளிர்ச்சியும் இருக்கும். அந்த சூடு இருக்கிற இடத்துல வந்து அந்த சூரியனோட வெப்பமும் இருக்கும். அதே சமயம் மழை கார்காலத்துல வரும் அந்த மழையும் இருக்கும். மங்குலும். அப்போ எல்லாமே சூழ்ந்து எல்லாமே சமநிலையாக இருந்து அந்த வளத்தை உடைய அப்படின்றது தான் அது அங்க அர்த்தம் கொள்ளுது. திங்களும் சந்திரனும் செங்கதிரும் செம்மையான சூரியனும் மங்குலும் மேகங்களும் தங்குகின்ற உயர்ந்த தென்பரங்குன்றில் தென்னாட்டில் மிக சிறந்து விளங்கிய தலமாகிய திருப்பெருங்குன்றில் உரைகின்ற வீற்றிருக்கின்ற பெருமாளே பெருமயிர் சிறந்தவரே அப்படின்னு அர்த்தம். திங்களும் அந்த சோலையில என்ன இருக்கான்? திங்களும் செங்கதிரும் மங்குலும் தங்கும் உயர். இந்த சோலை எங்க இருக்குது? அந்த சோலையில் சொன்னாங்க. ஒரு இடத்துல நிறைய சோலை இருக்கு. அந்த சோலை எங்க இருக்கு? தென்பரங்குன்றத்தில் இருக்கு. அந்த தென்பரங்குன்றத்துல யார் இருக்கா? நம்ம முருகப்பெருமான் அங்க வீற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடைசி 2 இது மட்டும் நான் திரும்பி ஒரு தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி முதல் 4 வரி பார்க்கலாம். வரலையா? வந்துருச்சு. சென்று முன் குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு அதாவது முன்னொரு காலத்தில் வேடுவர்கள் முருகப்பெருமானிடம் சென்று தந்த பெண் கொண்டு வள்ளி பிராட்டியை முருகப்பெருமான் மணந்து கொண்டு பைம்பொன் மலர் செறி வளர் செண்பகம் சோலை அதாவது வளர் செண்பகம் பைம்பொன் மலர் செறி சோலை அதாவது ஓங்கி உயர்ந்து வளர்ந்த செண்பக மரங்களில் பூக்கின்ற அழகிய பொன்னிறத்தை உடைய செண்பக மலர்கள் ஆனது நிறைய மிகுதி இருக்குது. அப்பேற்பட்ட சோலையில் அந்த சோலையில் திங்களும் சந்திரனும் செங்கதிரும் சிவந்த சூரியனும் மங்குலும் அதாவது மேகங்களும் தங்குகின்ற உயர்ந்த தென்பரங்குன்றில் அதாவது தென்னாட்டில் சிறந்து விளங்கக்கூடிய ஸ்தலத்தில் தென்பரங்குன்றம் என்ற தலத்தில் வீற்றிருக்கின்ற முருகப்பெருமானே அப்படின்றது இந்த அர்த்தம். இந்த கடைசி 4 வரி வந்து ஒரு தடவை நம்ம படிச்சு பார்ப்போம். அர்த்தம் சொன்னிருக்க இல்லைங்களா? அதோட நம்ம வந்து அது பொருந்துதா? அது டக்கு ஞாபகம் வருதான்னு பார்க்கணும். பன்றி கொம்பு கமடம் புயங்கம் சுரர்கள் பண்டை என்பு அங்கம் அணிபவர் சேயே பஞ்சரம் கொஞ்சுகிளி வந்து வந்து ஐந்துகர பண்டிதன் தம்பி எனும் வயலூரா சென்று முன் குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வளர் செண்பகம் பைம்பொன் மலர் செறி சோலை திங்களும் செங்கதிரும் மங்குலும் தங்கும் உயர் தென்பரங்குன்றில் உரை பெருமான். சரிங்களா? இப்போ முன்னாடி பார்க்கலாம். இத நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம கார்த்திகையா அப்படியே சொன்னாங்கதான். ஆனா அது எப்படி சரி சொல்றேன் பார்க்கலாம் எப்படின்னு சொன்னாங்க. இதாவது இந்த முதல் 3 வரி இருக்கு இல்லைங்களா? 3 அது வந்து ரொம்ப மாதரை பத்தி தான் சொல்றாங்க. சரி பார்க்கலாங்க. மன்றல்னா வாசனைன்னு அர்த்தம். அந்த வாசனை எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொந்து மிசை அந்த மன்றல் வந்து வாசனை அது எங்க இருந்து வந்து கொந்து மிசை அப்படின்னா அழகிய கொந்துனா பூக்கொத்து அந்த பூக்கொத்து மிசைனா மேல் அந்த பூக்கொத்து அந்த பூல இருந்துதான் வாசனை வருது அந்த பூ மேலதான் வாசனை வருது அப்படி சொல்லுவோம் இல்லைங்க அதுதான்
அழகிய அந்த பூங்கொத்து மேலிருந்து மிசைனா மேல். அது மேலிருந்து வாசனை வருதாம். அந்த வாசனை வந்த உடனே என்ன வந்துதாம்? தெந்தன தெந்தன் என தெந்தன தெந்தன என்று ரீங்காரம் முட்டுங்கன்னு சவுண்ட் ஒரு சவுண்டா சவுண்ட் வருதுல்ல. அந்த சவுண்ட் எப்படி இருக்குதாம்? தெந்தன தெந்தன் அப்படின்ற ஒரு ரீங்காரம் இட்டு யார் வரா? வண்டு வருதாம். ஆனா வண்டு 1, 2 வருது இல்லையாம். தெந்தன என வண்டு இனம் வண்டு கூட்டமே வருதாம். அந்த வாசனைய பார்த்துட்டு அந்த வண்டு கூட்டமே வருதாம். வந்து என்ன பண்ணுதாம்? கண்டு தொடர். அதாவது அந்த பூக்களை கண்டு, அந்த பூக்களை பார்த்துக் கொண்டு தொடர்ந்து அந்த வண்டு கூட்டமானது அந்த பூக்களை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றதாம். அந்த பூ வந்து யாருங்க வச்சுக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழல் மாதர் கூந்தலை உடைய பெண். அந்த கூந்தலுடைய ஒரு பெண் மண்டையில தான் இருக்குதாம் அந்த பூ. அதுதான் சொல்றாங்க. மன்றல் அப்படின்னா வாசனை. கொந்து மிசை. அழகிய கொந்து, பூக்கொத்து. பூக்கொத்திலிருந்து மேலிருந்து வந்தது அந்த வாசனை. ஆனா, அந்த பூக்கொத்திலிருந்து வாசனை வருதுல்ல, அப்போ வண்டும் வருதாம். அந்த வண்டு எப்படி வருதாம்? ரீங்காரமிட்டுக்கிட்டே வருதாம். எப்படி? தெந்தன தெந்தன என்று ரீங்காரமிட்டு, அந்த வண்டு எப்படி 1, 2 வருது? இல்ல. வண்டு இனமே வருதாம். வண்டு இனங்கள். நெறைய வண்டுகள் இனம் இனமாக, கூட்டம் கூட்டமாக எப்படி வருதாம்? கண்டு தொடர். அந்த பூக்களை பார்த்துக் கொண்டே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றதாம். அந்த பூக்கள் எங்க இருக்கு அப்டின்னா, குழல் மாதர். கூந்தலை உடைய மாதர் மண்டையில தான் இருக்குதாம். தலையில தான் இருக்கு அப்டின்றாங்க. அதுக்கப்புறம் மண்டிடும் தொண்டை அமுது உண்டு கொண்டு அன்பு மிக வம்பு இடும் கண. கும்பகண ம் தன மார்பில் ஒன்றன் வரும். தன மார்பில் அதுக்கு அடுத்த லைன்ல ஒன்ற. இது எப்படின்னா மண்டிடும். அதாவது மண்டிடும் தொண்டை அமுது உண்டு கொண்டு. அதாவது என்னன்னா, இது வந்து விலை மாதர பத்தி தான் சொல்றாங்க. சாதாரண பெண்கள பத்தி சொல்லல. பக்தி நிறைந்த, கற்பு நிறைந்த பெண்களை பத்தி சொல்லல. விலை மாதர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆடவர்களை மயக்குவாங்க. அது சும்மா இப்போ தெருவுல போறவங்க ஆடவர்கள்லாம் வந்து மயக்க மாட்டாங்க. நிறைய காசு வச்சிருக்காங்கல்ல செல்வந்தரு. அவங்களையா பார்த்து அவங்கள மயக்கி, அவங்க காம வலையை சிக்க வச்சு, அவர்களுடைய பொருள்களை எல்லாம் வந்து அபகரிப்பார்கள். அந்த பொருள்களை எல்லாம் வாங்கிக் கொள்வார்கள். அதுதான். அத வந்து எப்படி சொல்றாங்கன்னா, அந்த மா அந்த ஆடவர்கள்லாம் அந்த மங்கை, அந்த மாதர்கள் வலையில சிக்கிட்டாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாதர்கள் கிட்ட நெருங்கி போய் தொண்டை அவர்களுடைய இதழ் வந்து கோவை பழம் மிக ஒத்தது என்று இப்போ அந்த அந்த பெண்ணை வம்பு இடும். வம்பு அப்படின்னா கையுறை சொல்லுவாங்கல்ல. அந்த அதாவது எப்படின்னா, கும்பம் மாரி கருத்து இருக்கு அப்படின்னு பெண்ணோட மார்பில் இதான் என்ன பண்றது வந்து அவர்கள் அவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னா,
கூர்மையா இருக்குமா, அந்த மாரி கூர்மையான ஆகும்னா, அந்த செல்வந்தர் இருக்காங்கல்ல, அவங்க அந்த பானத்தை ஒத்தி அந்த கூரிய விழியாடி அந்த மாதர்கள் ஆனவர்கள் செல்வந்தர்களை அந்த கண்ணாலேயே வந்து பார்த்து, கண்ணாலே வந்து காம வயத்தில் சிக்க வைத்து, அந்த ஆடவர்கள் கன்ற அப்படின்னா சோர்வு பெறுறது. அந்த காமத்தில் சோர்வு அடைய பண்ணுவாங்களாம், அந்த ஆடவர்களை. பண்ணி, அந்த ஆடவர்கள என்ன செய்வாங்களாம், அவங்க அங்கம் குழைய, அவங்க உடலெல்லாம் குழையும்படி செந்து, உந்தி என்கின்ற மடு, அதாவது பெண்களோட உந்தியில் விழும்படி செய்வாங்களாம், அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அம்பு ஒன்று விழி கன்ற, அதாவது அந்த பானத்தை ஒத்த விழியுடைய அந்த பெண்கள் ஆனவர்கள் அந்த ஆடவர்களை காமத்தில் சோர்வடைய பண்ணி அந்த அவர்களை அங்கமெல்லாம் குழையும்படி செய்து அந்த பெண்களின் உந்தி ஸ்தானத்தில் என்ற மடுவில் விழும்படி செய்வாங்களாம். அப்பேற்பட்ட உந்தியில் விழுகின்ற எண்ணெய் மடு, அதாவது உந்தி என்கின்ற மடு, அதாவது பெண்களின் வயிறு ஸ்தானம், அந்த இடத்துல வந்து இன்பத்தை சுகிப்பாங்க. அப்படி என்ற மடு அப்படின்றாங்க. அந்த மடுன்னா தெரியும்ல, ஒரு ஒரு தண்ணீர் தேக்கம் நிறைந்தது. அது வந்து அந்த மடு என்பது வந்து ரொம்ப ஆழமா இருக்குமாம். அந்த மாரி ஆழத்துல விழுகின்ற எண்ணெய், விழுகின்ற எண்ணெய் இப்போ அருணகிரிநாத சுவாமி வந்து எல்லாருக்கும் சொல்றாரு. விழுகின்ற எண்ணெய் காப்பாற்று. மடு அப்படின்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, மடு என்பது வந்து ரொம்ப ஆழமா. அதாவது அது சீக்கிரமா வந்து அதுல விழுந்துட்டா சீக்கிரமா வந்து தப்பி ஏந்திருக்க முடியாது அப்படின்றது தான் அதுல குறிப்பு. எப்படி வந்து ஒரு மதுவுல உழுந்து ஆழத்துல விழுந்து சாதாரணமா ஒரு மரக்கலம், அதாவது ஒரு கப்பல், ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு பிடிப்பு வேணும். அதுலருந்து வந்து தப்பித்துக் கொள்றதுக்கு. அதனால தான் வந்து அது மன்று. அப்போ இ அந்த பெண்களோட உந்தின்ற மடுவுல விழுவாத, அப்படி விழுகின்ற என்னை சாமி வந்து கிட்ட கேட்கிறாரு. "சாமி உன்னோட திருவடி பேற்று குடு" அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு? "உன் சிலம்பும் கனக தண்டையும் கிங்கினியும் ஒண்கடம்பும் புனையும் அடி சேரா." இத வந்து கொண்டு கூட்டிக்கணும். எப்படி கொண்டு கூட்டிக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா, சிலம்பும் அப்படி ஃபர்ஸ்ட் உன்ன வந்து உட்றணும். எப்படி? சிலம்பும் கனக தண்டையும் பொன்னாலாகிய தண்டையும் கிங்கினியும் அணிந்த ஒண்கடம்பு, ஒன்னா அழகிய கடப்ப மாலை அணிந்து, கடம்புனா கடப்ப மாலை, புனையும் அணிந்த தரித்த முருகா, உன்னை உன் அடி சேராய், உன்னுடைய திருவடியை அடியேன் சேரும்படி நீயே செய். நானா வந்துட மாட்டேன். நான் எங்கேயோ காம வேலை சிக்கின்னு இருப்பேன். அதனால நீ என்ன பண்ற, நீயே என்னை சேர்த்து வச்சிடு உன் திருவடிக்கு அப்படின்ட்டு கூப்பிடுறாரு. அதாவது இந்த முதலுக்கு 2 வரி, இந்த வரிக்கும் இந்த வரிக்கும் என்னன்னா, திரும்பி இந்த வரிக்கு பொருள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரேங்க. உன் சிலம்பும் கனக தண்டையும் கிங்கினியும் ஒண்கடம்பும் புனையும் அடி சேராய். அதாவது சிலம்பும் அப்படின்னா ரத்தனத்தால ஆகிய சிலம்பையும், கனகம்னா பொன்னால் ஆகிய தண்டையும், கிங்கினியும் அணிந்த ஒண்கடம்பும் அழகிய கடப்ப மாலையை தரித்துக் கொண்ட முருகா, புனையும்னா தரித்துக் கொண்ட அப்படின்னு அர்த்தம். முருகா, உன் அடி சேர, உன் திருவடியே அடியேன் சேரும்படி செய் அப்படின்ட்டு வந்து அருணகிரிநாத சுவாமி கேட்கிறாரு. அதாவது இது என்னன்னா, பெண்களோட அந்த உந்தியாகிய மடு காம வலையில் நம்ம வந்து விழுந்துட்டா, அது வந்து அதுலருந்து தப்பிக்க முடியாது. அதுக்கு வந்து ஒரு மரக்கலம் வந்து எவ்வாறு தேவைப்படுகின்றதோ, அதுபோல நாம வந்து அந்த காமத்தில் நாம் விழுந்துட்டா, முக்தி என்பது வந்து கஷ்டம். அது அரிது. முக்தி என்பது வந்து உலக நினைப்பில் இருக்கும்போது, இறைவன் நினைப்பு வந்து வருவது கஷ்டம். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, எப்படி வந்து மடு என்ற குட்டையில் அந்த ஆழமான நீர்த்தேக்கத்தில் விழும்போது மரக்கலம் வந்து நமக்கு துணையாக அமைகின்றதோ, அதுபோல அந்த காம வழியில் சிக்கினாலும் இறைவன் நாமத்தை, இறைவன் திருவடியை நாம் பற்றினாலன்றி நமக்கு முக்தி பெறாது என்பதுதான் இதில் உட்கருத்து. அதனால்தான் அந்த மடுவ சொல்லிட்டு, மடு வந்து அதுலருந்து ஒரு மரக்கலம் வேண்டும் அதிலிருந்து தப்பிப்பதற்கு. அதுபோல முருகா, இந்த காம வலையில் நான் சிக்கிவிட்டேன். உன் திருவடியை தந்து எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது அதுலருந்து நம்ம வந்து அதுலருந்து தப்பிக்கணும்னா இறைவனோட திருவடியை வந்து
கலங்காமல் சிந்தை கலங்காமல் பற்றினால் அந்த பழிச்சொல்லும் அந்த காமமும் நீங்க பெற்று இறைவனோடு அருள் பெற்று தூய்மை அடைவாய் அப்படின்றது தான் இறைவனோட திருவருள் கிட்டும், இறைவனோட திருவடி பேற்று கிட்டும் அப்படின்றது அந்த இதோட பொருள். இருங்க, உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனான்னு பாக்குறேன். ஓகே, நான் சொல்லிட்டேன். இல்ல புக்ல ஏதாவது சின்ன சின்ன பாயிண்ட் விட்டுட்டேனா அப்படின்னு பாக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த பாடல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு முழுசா ஒரு தடவை படித்துட்டு உங்களுக்கு பொருள் வேணும்னா திரும்பி ஒரு வரிசையா பொருள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம பாடி காட்டிட்டு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா சந்தேகம் நிறைவு பண்ணிட்டு மீதி இருக்கிற டைம்ல நம்ம அதுக்கப்புறம் அபிராமி அந்தாதி நம்ம படிக்கலாம், அம்மா சொன்ன மாதிரி. ஓகே. மண்டலம் கொந்து இப்போ நானு வரிசையாவே அதே வரிசையாகவே நம்ம படித்துட்டு போலாங்க. அப்பதான் நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும். தந்தன தந்தன தந்த தந்த தந்தன தந்ததன ஆமா. தந்தன தந்ததன தந்தன தந்ததன தந்தன தந்ததன தனதான மன்றல் கொந்துமிசை தெந்தன தெந்தன என வண்டு இனம் கண்டு தொடர் குழல் மாதர். அதாவது வாசனை செறிந்த பூங்கொத்துகளிலிருந்து தெந்தன தெந்தன என்று வண்டுகள் ரீங்காரம் இட்டுக்கொண்டு அந்த பூக்களை நோக்கிக் கொண்டு செல்கின்றதாம். அந்த பூக்கள் எங்கு இருக்கின்றனா அந்த விலை மாதருடைய அந்த கூந்தலில் வந்து இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. மண்டிடும் தொண்டை அமுது உண்டு கொண்டு அன்புமிக வம்பு இடும் கும்பகன. அதாவது அந்த ஆடவர்கள் பெண்களிடம் நெருங்கி போய் அவர்களுடைய உமிழை வந்து அமிர்தம் என்று எண்ணி குடித்து அவர்களிடம் அன்பு கொண்டு அவர்களுடைய பருத்த தனமார்பில் பொருந்தி இருக்காங்களாம். அதுதான் கும்பகன தனமார்பில் ஒன்ற அப்படி பொருந்தி இருக்கின்றார்களாம். ஒன்ற அம்பு ஒன்று விழி கன்ற அங்கம் குழைய உந்தி என்கின்ற மடு விழுவேனே. அவ்வாறு அந்த கூரிய கண்களானது மாதர் கண்களானது ஆடவர்களை வந்து அவர்களை சோர்வடையும்படி செய்து அவர்கள் அங்கங்கள்லாம் குழையும்படி செய்து அந்த பெண்களினுடைய உந்தி என்ற மடுவில் விழும்படி செய்யுமா. அவ்வாறு விழுவேனே என்னை முருகா உன் சிலம்பும் கனக தண்டையும் கிங்கினியும் ஒண்கடம்பும் புனையும் அடிசேராய். அவ்வாறு நான் விழுவாமல் உன் சிலம்பழிந்த நீ எப்படி அழிஞ்சிருக்க ரத்ன சிலம்புகளும் பொன்னாளாகிய தண்டையும் கிண்கிணியும் அழகிய கடப்பம் மாலையும் தரித்து கொண்ட முருகா உன் திருவடியை அடியேனை சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பன்றி கொம்பு கமடம் புயங்கம் சுரர்கள் பண்டையென்பு அங்கமணி பவர் சேயே. பன்றியோட அழகிய கொம்பையும் ஆமையின் ஒட்டையும் பாம்புகளையும் தேவர்களின் பழமையான எலும்பு கூடுகளையும் அணிந்த தரித்து கொண்ட சிவபெருமானுடைய குமாரரே முருகப்பெருமானே பஞ்சரம் கொஞ்சுகிளி வந்து வந்து ஐந்துகர பண்டிதன் தம்பி எனும் வயலூரா. அந்த பறவை கூட்டில் கிளி வந்து எப்படி வந்து நீ எப்படி சொல்லுதான் ஐந்துகர தம்பியே ஞான பண்டிதன் ஆகிய விநாயகமூர்த்தியோட தம்பியே நீ எங்கு வீற்றிருக்கின்றாய். அவ்வாறு அந்த முருகப்பெருமான் வயலூரில் வீற்றிருக்கின்றாராம் அப்படின்னு சொல்றாங்க. சென்று முன் குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வளர் செண்பகம் பைம்பொன் மலர் செறி சோலை. அதாவது முன்னொரு நாளில் வேடவர்கள் முருகப்பெருமானிடம் வந்து சென்று ஒன்று கொடுத்தார்கள். யாரு வள்ளி பிராட்டியை மனம் செய்து கொள்ளும்படி முருகப்பெருமானிடம் சென்று கொடுக்கும் போது அம்முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியை மனம் செய்து கொண்டவர் அந்த எங்க இருக்காங்களா அந்த எங்க வீட்டு இருக்கார் அப்படின்னாக்கா அந்த முருகப்பெருமான் எங்க வீட்டு இருக்காருன்னா உயர்ந்து ஓங்கி உயர்ந்த மரங்கள் செறிந்த செண்பக மலரானது அந்த பொன்னிறத்தை உடைய நிறைய பூக்களை செறின பூக்கள் மிகுந்து இருக்கான், மிகுந்து சோலையாக காட்சியளிக்கின்றதாம். அந்த சோலையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா திங்களும் செங்கதிரும் மங்குலும் தங்கும் உயர் தென்பரங்குன்றில் உரை பெருமாளே. சந்திரனும் செங்கதிரும் சிவந்த கதிரும் மங்குலும் மேகம் கூட்டங்களும்
தங்குகின்ற உயர்ந்த தென்னாட்டில் இருக்கின்ற சிறந்து விளங்கக்கூடிய அந்த தென்பரங்குன்றில் வீற்றிருக்கும் பெருமாளே அப்படின்றதுதான் இந்த பாட்டோட பொருள். ஒரு தடவை நான் பாடி காட்டுட்டுங்களா? அடியனுக்கு வராதுதான், ஆனா ட்ரை பண்ணியிருக்கேன். தந்தன 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 தனதான தந்தன 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 தானதான மன்றளம் கொந்து மீசை தெந்தன தெந்தனென வண்டினம் கண்டு தோட குழல் மாத மன்றளம் கொந்து மீசை தெந்தன தெந்தனென வண்டினம் கண்டு தோட குழல் மாத மண்டிடும் தொண்டை அமுதுண்டு கொண்டன்பு மிக வம்பிடும் கும்பகன தன மார்பில் மண்டிடும் தொண்டை அமுதுண்டு கொண்டன்பு மிக வம்பிடும் கும்பகன தன மார்பில் ஒன்றகம் ஒன்று விழி கன்ற அங்கம் குழைய ஒன்றகம் ஒன்று விழி கன்ற அங்கம் குழைய உந்தி என்கின்ற மடு விழுவேனை ஒன்றகம் ஒன்று விழி கன்ற அங்கம் குழைய உந்தி என்கின்ற மடு விழுவேனை உன் சிலம்பும் கனக தண்டையும் கிங்கினியும் ஒன் கடம்பும் புனையும் அடி சேராய் உன் சிலம்பும் கனக தண்டையும் கிங்கினியும் ஒன் கடம்பும் புனையும் அடி சேராய் பன்றியம் கொம்பு கமடம் புயங்கம் சுரர்கள் பண்டையன்பு அங்கமணி பவசேயே பன்றியம் கொம்பு கமடம் புயங்கும் சுரர்கள் பண்டையன்பு அங்கம் அணி பவசேயே பஞ்சுரம் கொஞ்சு கிளி வந்து ஐந்து கர பண்டிதன் தம்பி என்னும் வயலூரா பஞ்சுரம் கொஞ்சு கிளி பஞ்சரம் கொஞ்சு கிளி வந்து ஐந்து கர பண்டிதன் தம்பி என்னும் வயலூரா சென்று முன் குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வளர் செண்பகம் பைம்பொன்மலர் செறி சோலை சென்று முன் குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வளர் செண்பகம் பைம்பொன்மலர் செறி சோலை திங்களும் செங்கதிரும் மங்குளும் தங்குமோய தென்பரங்குன்றில் உரை பெருமாளே திங்களும் செங்கதிரும் மங்குளும் தங்குமோய தென்பரங்குன்றில் உரை பெருமாளே நுண் சிலம்பும் கனக தண்டையும் கிங்கினியும் ஒன் கடம்பும் புனையும் அடி சேராய் தென்பரங்குன்றில் உரை பெருமாளே எப்படியோ சொதப்பி பாடிட்டேன். அடியார்கள் ஏதாச்சும் தவறு இருந்தா மன்னிக்கணும். கேள்வி இருந்தா நம்ம கேட்டுக்கலாங்க.